ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஈஸியாக ஸ்பைஸியாக சூப்பராக ஒரு மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஹார்ட்லி ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துகிட்டு கடாய் சூடானது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதும் 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு மீடியம் சைஸ்ட் ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அவங்களாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 3 பெரிய சைஸ்ட் வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடும். உப்பு ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஈஸியாக வதங்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு 4 பச்சை மிளகாவை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அடியில் ஒட்டாமல் நல்லா வதக்கி விட்டுடுங்க. 2 பெரிய தக்காளியை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. உப்பு போட்டதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போவே நல்லா ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிரும். மஷ்ரூம் நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதாவது அந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டிருக்கேன். குட்டி குட்டியாக நீட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மஷ்ரூமே லைட்டாக தண்ணி விடும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பையும் போட்டதுக்கப்புறம் மஷ்ரூம் நல்லாவே தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சிரும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விடுதுன்னு. அடி பிடிக்காமல் நல்லா வதக்கிட்டே இருங்க. ஒரு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 200 மில்லி தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. மூடணும்னு அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு ஓப்பன்லேயே கொதிக்கலாம். சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு. மஷ்ரூம் எல்லாம் அப்படியே சாஃப்டாக ஆக ஆரம்பிச்சிரும். பச்சை வாசனைலாம் போக ஆரம்பிச்சிரும். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்லேயே இருக்கட்டும். லாஸ்ட்டாக நான் 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி கொத்தமல்லியும் போட்டு நிறுத்துகிறேன். சூப்பரான வாசனையான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தி கூட சூப்பராக சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.